பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் துணிக்கும் 7ஆம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட, காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. யார் அந்த மகிமையின் பிதா? பகுதி 33. கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, ஆண்டவரும் சர்வவல்லமுள்ள நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால் உங்களுக்கு அவர் மேல் உண்டான விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகின்ற எந்த ஆத்மாவும் கிருபையின் ரூபமானவரின் மகிமையை அடையும் பொருட்டாக கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்களாகிய எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தினாலே கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமைக்குள் பிரவேசிக்கும் ரட்சிப்பை நீங்களும் அடையும்படியாக கர்த்தரால் அழைக்கப்பட்டும் காணாமல் போன ஆடுகளை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படி சத்தியமாகிய அவரை வேத வாக்கியத்தில் தேடுகின்ற எந்த ஆத்மாவுக்கும் வெளிப்படுத்தி அறிவிக்க உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வமான மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சிலோவாம் பவுல் கிருபையானவரின் மகிமையோடு உங்கள் ஆத்துமா ஒப்புரவாகும்படி உங்களுக்கு கடந்த 32 செய்திகளில் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கின்றவராகிய மகிமையின் பிதாவான கிறிஸ்து என்ற மெய்ஞானத்தையும் புத்தியையும் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாக சகலருக்கும் அறிவித்து வருகின்றேன். இன்று 33வது செய்தியில் மகிமையின் பிதாவை குறித்து மகிமையின் வார்த்தையும் கர்த்தருமாகிய கிறிஸ்து தரும் உணர்வூட்டும் செய்திக்கு மீண்டும் நாம் செவி கொடுப்போம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். உங்களில் அநேகர் அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் நிலைத்திருக்கின்றீர்கள். கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் நான் அதை உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கிறிஸ்துவுக்குள் கை கொண்டிருந்தால் அந்த விசுவாசத்தால் உண்டாகும் கீழ்ப்படிதலை இருதயத்தை அறிகின்றவராகிய சர்வ வல்லவர் அங்கீகரித்ததினால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் கிருபையினால் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் மாம்சத்தின்படியான விசுவாசம், அதாவது உங்கள் கிரியைகளினால் உண்டாகும் நீதி விருதாவாயிருக்குமே என்பதை மீண்டும் உங்களுக்கு எச்சரித்து நினைவூட்டுகின்றேன். மிக எளிதாக மீண்டும் ஒருமுறை காணக்கூடிய ரூபமாக இறங்கி வந்த கிறிஸ்துவே காணக்கூடாத மகிமையின் பிதா என்பதை கர்த்தராகிய வார்த்தையானவரிடத்தில் கற்றுத்தேர்வோம். வாருங்கள். மகிமையின் பிதா உன்னதத்திலிருந்து தீர்க்கதரிசிகளை கொண்டும் அப்போஸ்தலர்களை கொண்டும் உங்களோடு நேரடியாக பேசுகின்றதை கவனிக்கும்படியாக அழைக்கின்றேன். உன்னதத்திலிருந்து மோசேயினிடத்தில் நான் என்று தன்னை வெளிப்படுத்தின, அடையாளப்படுத்தின மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்கும்படியாக அழைக்கின்றேன். மகிமையின் பிதாவாகிய கர்த்தர் சொல்லுகின்றார், நானே அவர். எவர்? காணக்கூடிய ரூபமாக வரப்போகும் அவர், அதாவது கிருபையின் ரூபமானவர் என்று உணர்ந்து கொண்டீர்களா? என்னோடே, அதாவது காலத்துக்கு முன்பிருந்தே என் கூட வேறு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகின்றேன், அதாவது விசுவாசிக்கின்றவர்களின் பாவத்தை கொல்லுகின்றேன். நான் உயிர்ப்பிக்கின்றேன், அதாவது விசுவாசிக்கின்றவர்களின் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கின்றேன். நான் காயப்படுத்துகின்றேன், அதாவது சுவிசேஷத்திற்கு எதிர்த்து நிற்கின்றவர்களை மனம் திரும்பும்படி சிட்சிக்கின்றதாகிய காயப்படுத்துகின்றேன். நான் சொஸ்தப்படுத்துகின்றேன், அதாவது கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவர்களை மீட்டு ரட்சிப்பதால் சொஸ்தப்படுத்துகின்றேன். சர்வத்தையும் தம்மையே கொண்டு சிருஷ்டித்து வழிநடத்தி கீழ்ப்படிந்தவர்களை சுகமாக்குவதால், அதாவது சொஸ்தப்படுத்துவதால் தப்புவித்து மகிமைக்கு சேரப்பண்ணும்
ஒரே வழி நானே. என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. நான் என் கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறேன் என்கிறேன் என்று அன்றே மகிமையின் பிதாவாக இருந்து உபாகமம் 32 அதிகாரம் 39-40 வசனங்களிலும், தானியேல் 4 அதிகாரம் 34 12 அதிகாரம் 7 வசனங்களிலும், பின்பு கிருபையின் காணக்கூடிய ரூபமாகவே இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18 வசனத்திலும், 4 அதிகாரம் 9-10 வசனங்களிலும், 5 அதிகாரம் 14 வசனங்களிலும், 10 அதிகாரம் 7 வசனத்திலும், 15 அதிகாரம் 7 வசனங்களிலும் வெளியரங்கமாக அறிவித்ததை அழைக்கப்பட்டவர்களே உங்கள் கண்கள் காணும்படி பிரகாசமான மனக்கண்களை விசுவாசத்தால் கர்த்தரிடம் பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கின்றேன். அறிவிக்கப்பட்ட வசனங்களை உங்கள் வேதாகமத்தில் வார்த்தையானவரோடு அதிகாலையில் அவர் நுகத்தை சுமந்து கொண்டு கற்றுத்தேருங்கள். கர்த்தருடைய சித்தத்தை கேட்கிறதற்கு காதுள்ளவன் இன்னும் அதிகமாய் கேட்க கடவன். மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு அவருக்கு செவி கொடுத்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்தவர்களே இல்லை, அப்படிப்பட்டவராக இருப்பதாக சத்துருவால் வஞ்சிக்கப்பட்டு பாதாளத்தின் வாசலில் சிக்கியிருக்கின்றவர்களே, உங்கள் இருதயம் உங்களுக்கு சொல்லட்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் உங்கள் வாயும் இந்த உலகத்துக்கு அறிக்கையிடட்டும். இங்கே இதை பேசிக் கொண்டிருக்கின்றவர், அறிவித்துக் கொண்டிருக்கின்றவர், விளங்கும்படி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறவர், கற்பித்துக் கொண்டிருக்கிறவர் யார் என்று அறிக்கையிடட்டும். மாம்ச கணக்கில் சுமார் 2800 ஆண்டுகளுக்கு முன்பாக உன்னதத்திலிருந்து மகிமையின் பிதா சொல்லுகின்றார், நானே காணக்கூடிய ரூபமாக வரப்போகிற அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களாகிய என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு முன் ஏற்பட்ட கர்த்தர் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே சுவிசேஷத்தை அறிவித்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்தவனை ரட்சித்து ரட்சிக்கப்பட்டவனுக்கு இருதயத்தில் விளங்கவும் பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய கர்த்தர் இல்லை. நானே கர்த்தர் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நாள் உண்டாகிறதற்கு முன்னும் நானே இருக்கின்றேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கின்றதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக உங்களை என்னருகே வரவிடாமல் தடுக்கும் அரண்களை எல்லாம் இடிந்து விழவும் உலகத்தையே அலறச் செய்யும் கல்தேயர் படகுகளிலிருந்து அந்த கல்தேயர்களையும் அலறச் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் என்று உன்னதத்திலிருந்து அறிவித்தவர் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவே என்பதை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 9 முதல் 15 வசனங்களில் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட இந்த உவமையின் உபதேசத்தை உங்களால் உணர முடிகின்றதா? இங்கே நேரடியாக உன்னதங்களின் பிதாவாகிய நானே காணக்கூடிய ரூபமாக வரப்போகின்றவர், இதற்கு என் தாசர்களாகிய அப்போஸ்தலர்களே சாட்சி, அவர்களின் உபதேசமே சாட்சியின் ஆகமம், அதாவது சாட்சியின் சட்டம். ஆம், நன்றாய் கவனியுங்கள். நாள் உண்டாகிறதற்கு முன்பும் நானே இருக்கின்றேன். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தர், நானே மீட்பர், நானே இரட்சகர், நானே சிருஷ்டிகர், நானே உங்கள் ராஜாவுமானவர் என்று காணக்கூடிய ரூபமாக பூமிக்கு இறங்கி வரும் முன்னே மகிமையின் பிதாவாக உன்னதத்திலிருந்து இப்படி தன் கிரியைகளை குறித்து முன்னறிவித்தவர் யார் என்று உங்கள் இருதயம் இப்பொழுதாவது உங்களுக்கு உணர்த்துகின்றதா? பிதாவின் கிரியைகளை குறித்து முன்னறிவித்தவர் யார் என்ற கேள்விக்கு யோவான் 10 அதிகாரம் 24-25 வசனத்தில் கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்கு கற்பிக்கின்றதை கவனியுங்கள். நான் செய்கின்ற கிரியைகளே என்னை குறித்து உங்களுக்கு சாட்சி கொடுக்கின்றது என்று என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான நாமத்தை உடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த கிரியைகளினால் தாமே சர்வமுமான மகிமையின் பிதாவென்பதை மீண்டும் மீண்டும் எங்களுக்கு
அவர்களுக்கும் எங்களை கொண்டு உங்களுக்கும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் பெற்றிராவிட்டால் கர்த்தருடைய ஆலயமாக அவரால் கட்டளையிடப்பட்ட உங்கள் சரீரத்தில் இருக்கின்ற இருதயத்தில் தேவனைப் போல மனுஷ கோட்பாடுகளின்படி 3, 2, 1 என்று அநேக விதமான தேவர்களாக அமர்ந்திருந்து உங்கள் ஆத்துமாவை வஞ்சித்து நீங்கள் அவனால் கட்டப்பட்டிருக்கின்றபடியினால் உங்கள் ஆத்துமாவை வஞ்சிக்கும் வஞ்சகன் இதை உங்களை உணரவே விடமாட்டான். எங்கள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷத்திற்கு செவி கொடுத்து கர்த்தராகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டு விசுவாசத்தால் அவருக்கு கீழ்ப்படியாத எந்த ஆத்மாவுக்கும் ஆக்கினை தீர்ப்பு வழங்கப்பட்டாயிற்று என்பதையும் உணரும்படி உங்களை எச்சரித்து வழிநடத்துகின்றேன். விசுவாசத்தால் கிருபையின் காலத்துக்குள் இருப்பவர்களுக்கும் வேத வாக்கியத்தின்படி விசுவாசியாததால் உபத்திரவ காலத்துக்குள் இருக்கும் அவ்விசுவாசிகளுக்கும் காணும்படியான உபதேசத்தை மீண்டும் நேரடியாக உங்கள் முன் வைக்கின்றேன். உங்கள் விசுவாசத்தால் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவினிடத்தில் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் சரணடைந்து ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளுங்கள். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கின்றேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்று மகிமையின் பிதாவாகிய கர்த்தர் உன்னதத்திலிருந்து தீர்க்கமாக ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களில் அறிவித்திருக்கின்றார். இது உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி நிறைவேறுகிறது என்பதை காணும்படி கர்த்தராகிய வார்த்தையானவரிடத்தில் மீண்டும் அழைக்கின்றேன். அதே மகிமையின் பிதா மீண்டும் பூமியிலிருந்து உங்களுக்கு அறிவிக்கின்றார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் உடங்கும்படிக்கும் மகிமையின் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டுமானால் மகிமையின் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று உங்கள் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண வேண்டும் என்று விளங்க போதித்திருக்கின்றார். இப்படித்தான் நீங்கள் உங்கள் பிதாவை அவருடைய உத்தரவின்படி மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? இல்லை, வஞ்சிக்கும் நரிகளுடனும் ஓநாய்களுடனும் சேர்ந்து ஊழையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் வேத வாக்கியத்தின்படி விசுவாசிப்பதால் மகிமையின் கர்த்தர் ஒருவரே பூமியில் ரட்சிக்கப்படும்படியாக கொடுக்கப்படுகின்ற அவருடைய ஒரே நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்று விசுவாசத்தால் அவருக்கு கீழ்ப்படிவதால் உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய மகிமையை கண்டவர்களாக இருக்கின்றீர்களா? இல்லை, வஞ்சகனின் வஞ்சக உபதேசத்தால் அன்று ஏவாளும் ஆதாமும் வீழ்த்தப்பட்டது போல இன்றும் மாறாத வஞ்சகனின் அதே பழைய தந்திரமாகிய அவ்விசுவாசத்தால் உண்டாகும் கீழ்ப்படியாமையால் உண்டான பாவம், பாவத்தால் உண்டான மரணம், ஆம் ஆத்தும மரணம் என்ற பிடித்தளிக்கப்படுகின்ற மிருகங்களைப் போல பழைய தந்திரத்தில் விழுகின்றவர்களே, அநேக தேவன் என்றும் ஒரே தேவன் என்றும் கட்டிட ஆலயம் கட்டிட சபை என்னும் பாதாளத்தில் வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டு உலகத்தின் அற்பமான பொருட்களை ஆசீர்வாதம் என்று நம்பி ஆத்தும அழிவுக்குள்ளாக குதிரையின் வேகத்தில் ஓடி விழுந்து அதில் மகிழ்ந்து களி கூறுகின்றவர்களே, மனம் திரும்புங்கள், கர்த்தராகிய கிறிஸ்து காத்து கொண்டிருக்கின்றார். ஆமென். 1 பேதுரு 1:17 படி கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு பயப்படுதலாகிய விசுவாசத்தால் அதற்கேற்ற கிரியைகளினால் அவரை மகிமையின் பிதாவாக அவருடைய திட்டப்படியே தொழுது கொள்வதால் மகிமைப்படுத்துங்கள். மகிமையின் பிதாவும் வெள்ளை சிங்காசனத்தின் நியாயாதிபதியுமாகிய கர்த்தராகிய கிறிஸ்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சர்வத்தையும் தன்னுடைய வார்த்தையால் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்திருக்கின்றவராகிய கர்த்தராகிய கிறிஸ்துவையே பிதாவாக தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டதை கர்த்தருடைய சித்தத்தின்படி சபையானவர்களுக்கு பரலோகத்தின்
மத்தியில் பறந்து அறிவிக்கும் தூதனாக கர்த்தரால் பூமி எங்கும் அனுப்பப்படுகின்ற கர்த்தரின் கண்களான 7 ஆவிகளில் ஒன்றாயிருந்து அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷத்தை அவருடைய சித்தத்திற்கு சத்தமாக இருந்து அறிவிக்கின்றேன். கர்த்தருடைய ஆவி சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமேன். சர்வத்திலும் வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞான உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நித்திய நித்தியமாக உண்டாவதாக. ஆமேன். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம் பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பாடம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமேன். எங்கள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் தொனித்துக் கொண்டே இருப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களில் கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் காணாததும் காணக்கூடாதுமாகிய நித்திய வல்லமையையும் மகிமையையும் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவினில் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிக்கப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.